Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் x dash is equal to ax என்ற linear homogeneous system of two first order ordinary differential equations with constant coefficients ஐ எடுத்துக்கொண்டு இவற்றின் தீர்வின் மூலம் இந்த சிஸ்டம்ஸ் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். A மேட்ரிக்ஸின் உறுப்புகள் ரியல் நம்பர்ஸாக இருக்கின்றன. எனவே இந்த தீர்வின் அமைப்பை x of t equal to e power lambda t into v என்று எடுத்துக்கொண்டு lambda என்பது ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் A, வெக்டர் v என்பது associated eigen vector of matrix A என்பதாக கிடைக்கிறது. x of t equal to e power lambda t into v இந்த சிஸ்டமின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால், எனவே இதற்கு தீர்வு கண்டுபிடிப்பது என்பது ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸையும் அதற்கு தொடர்புடைய நான்-ஜீரோ ஐகன் வெக்டர்ஸையும் கண்டுபிடிப்பதாக ரெடியூஸ் ஆகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனால் இந்த அமைப்பில் தீர்வை எடுத்துக்கொண்டு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A ஐ கண்டுபிடிப்போம். அப்பொழுது நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் determining eigenvalues lambda என்பது lambda square plus lambda plus 5 by 4 equal to 0 என்பதாக வரும். இது determinant of a minus lambda equal to 0 என்பதிலிருந்து கிடைக்கும். அதனால் lambda 1 is equal to minus half plus I, lambda 2 equal to minus half minus I என்று complex conjugates ஐகன் வேல்யூஸாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த lambda 1 equal to minus half plus I என்பதன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் என்ன என்று பார்க்கலாம். அது A minus lambda 1 I into vector V1 equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும். அது நமக்கு minus IV1 plus V2 equal to 0, minus V1 minus IV2 equal to 0 என்ற இரண்டு சமன்பாடுகளை கொடுக்கின்றன. இதிலிருந்து V2 equal to IV1 என்பது நமக்கு கிடைக்கிறது. அதனால் கேபிட்டல் V1 என்கிற ஐகன் வெக்டர் which is associated with eigen value lambda 1 which is minus half plus I என்பது 1I என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக நமக்கு கிடைக்கிறது. மேலும் lambda 2 equal to minus half minus I என்ற கான்ஜுகேட் ஐகன் வேல்யூவை எடுத்துக்கொண்டால் அதனுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் A minus lambda 2I into vector V2 equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும். அது நமக்கு IV1 plus V2 equal to 0, minus V1 plus IV2 equal to 0 என்ற சமன்பாடுகளை நிறைவு செய்கிறது. அதிலிருந்து V2 equal to minus IV1 என்று கிடைக்கும். எனவே ஐகன் வெக்டர் V2 associated with this eigenvalue lambda 2 which is minus half minus I என்பது V1 minus I என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக கிடைக்கிறது. அதனால் ஐகன் வெக்டர்ஸ் associated with complex eigenvalues lambda 1 and lambda 2 which are complex conjugates நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வெக்டர்ஸை கொடுக்கின்றது. அதாவது
ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸாக இருக்கும் பொழுது அதனுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர்ஸ் அதன் உறுப்புகளில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை கொண்டுள்ளன. அவையும் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டாகவே இருக்கின்றன. V1 என்பது 1i என்ற உறுப்புகளை கொண்டிருக்கிறது. V2 என்பது 1 i என்பதை கொண்டிருக்கிறது. V1 V2 என்ற இந்த இரண்டு ஐகன் வெக்டர்களும் λ1 λ2 என்ற இரண்டு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஐகன் வேல்யூஸுடன் தொடர்பு உடைய ஐகன் வெக்டர்ஸ்களாக இருக்கின்றன. எனவே x1 of t is equal to e power λ1 t into v1, that is e power minus half plus I into t into column vector 1i. x2 of t equal to e power minus half minus I into t into v2, that is equal to e power minus half minus I into t multiplied by column vector 1 minus I என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது இந்த இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று பார்க்க வேண்டும். அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் x1 x2 என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு e power minus half plus I into t into e power minus half minus I into t into determinant of 1 I minus I என்பதை கொடுக்கும். அது minus 2i into e power minus t என்று வருகிறது. That is different from 0. எனவே x1 of t x2 of t என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அவை ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுக்கிறது. x1 of t x2 of t என்ற இந்த இரண்டு தீர்வுகளும் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு தீர்வுகளாக இருக்கின்றன. ஆனால் நமக்கு ரியல் வேல்யூட் செயல்பாடுகள் தான் தீர்வுகளாக வேண்டும். எனவே x1 t ஐ எடுத்துக்கொண்டு அது e power minus t by 2 into e power it into column vector 1i என்பதாக இருக்கும். அது e power minus t by 2 into column vector 1i multiplied by e power it என்பதை cos t plus I sin t என்று எழுதலாம். இப்பொழுது இதை நம்மால் e power minus t by 2 into cos t plus I times e power minus t by 2 into sin t என்று எழுதலாம். அடுத்ததாக e power minus t by 2 into I times cos t minus e power minus t by 2 into sin t என்பதாக எழுதலாம். இப்பொழுது இதை real part plus I times the imaginary part என்பதை கொண்ட உறுப்புகளாக எழுதலாம். அப்பொழுது நமக்கு e power minus t by 2 cos t minus e power minus t by 2 sin t plus I times e power minus t by 2 sin t e power minus t by 2 cos t என்று கிடைக்கும். இதை நாம் u of t plus I w of t என்று குறிப்பிடலாம். அதனால் ரியல் பார்ட் ஆஃப் x1 of t எடுத்துக்கொண்டால் அது u of t which is e power minus t by 2 cos t minus e power minus t by 2 sin t என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக கிடைக்கிறது. அதுவே w of t என்பது e power minus t by 2 sin t e power minus t by 2 cos t என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக கிடைக்கிறது. இப்பொழுது ரான்ஸ்கியன் ஆஃப் u of t w of t என்ன என்று பார்ப்போம். அது e power minus t by 2 minus t by 2 into cos t sin t minus sin t cos t என்பதை கொண்டதாக வரும். That is equal to e power minus t into cos square t plus sin square t which is 1 and this is never 0.
அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் u of t w of t என்பது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0 என்று கிடைக்கிறது. எனவே u of t w of t என்பது நேரியல் சார்பற்ற செயல்பாடுகள், அவை ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், அவை இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வுகள் என்பதும் நமக்கு தெரியும். u of t w of t என்ற செயல்பாடுகளை அல்லது தீர்வுகளை கொண்ட குழு நமக்கு ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டமாக கிடைக்கிறது. அதனால் பொது தீர்வை x of t is equal to c1 u of t plus c2 w of t என்று எழுதலாம். அது c1 into column vector e power minus t by 2 cos t minus e power minus t by 2 sin t plus c2 into column vector e power minus t by 2 sin t e power minus t by 2 cos t என்பதாக கிடைக்கும். இதில் c1 c2 என்பவை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இது கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் சிஸ்டமின் பொது தீர்வாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எவ்வாறாக இருக்கும் ஃபேஸ் பிளேனில் என்று பார்ப்போம். இந்த u of t w of t என்ற தீர்வுகளின் ட்ரெஜெக்டரிஸ் இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. u of 0 என்பது 1 0 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர். w of 0 என்பது 0 1 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர். இந்த ட்ரெஜெக்டரிஸ் 1 0 என்ற புள்ளி வழியாகவும் 0 1 என்ற புள்ளி வழியாகவும் செல்லுகின்றன. மற்ற தீர்வுகள் எல்லாம் u of t w of t என்பதின் நேரியல் கலவையாக இருக்கின்றன. அவற்றில் சில தீர்வுகளும் இங்கே வரையப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ட்ரெஜெக்டரியும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 0 0 என்ற புள்ளியை சுற்றி சுழல்கிறது. as t tends to infinity மற்றும் 0 0வை சுற்றி பல சுற்றுகளை இந்த ட்ரெஜெக்டரிஸ் உருவாக்குகின்றன. அதனால் இந்த புள்ளி 0 0 என்பது இந்த நிகழ்வில் ஸ்பைரல் என்று குறிப்பிடுவோம். மேலும் இது ஸ்பைரல் சிங்காக இருக்கிறது. ஏனெனில் இந்த பாதைகளில் செல்லும் எல்லா புள்ளிகளும் இந்த 0 0 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்டை அணுகுகின்றன as t tends to infinity. காரணம் என்ன? இந்த ஐகன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூவாக இருக்கிறது. அதனுடைய ரியல் பார்ட் நெகட்டிவாக இருக்கிறது. இந்த தீர்வின் அமைப்பை பார்த்தால் நமக்கு தெரியும். u of t என்பது e power minus t by 2 cos t minus e power minus t by 2 sin t என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனாக இருக்கிறது. அதேபோல் w of tயும். அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூவின் ரியல் பார்ட் நெகட்டிவாக இருப்பதனால் as t tends to infinity இந்த செயல்பாடு 0 0வை அணுகுகிறது. எனவே cos t sin t என்ற செயல்பாடுகள் இதனுடன் இருப்பதனால் அந்த ஸ்பைரல் ஃபார்மில் அந்த தீர்வுகள் அமைந்திருக்கின்றன. அவை 0 0வை சுற்றி வருகிறது. ஆனால் as t tends to infinity அவை 0 0வை அணுகுகின்றன. அதனால் each trajectory spirals around this origin in the clockwise direction as t tends to infinity என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த உதாரணத்தில் நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் கிடைத்தன. அவற்றின் ரியல் பார்ட் நெகட்டிவாக இருந்தது. அந்த ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஈச் அதராக இருந்தன. அப்பொழுது நாம்
கண்டுபிடித்த தீர்வின் அமைப்பு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் சொல்யூஷனாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து நம்மால் ரியல் வேல்யூடு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடிந்தது. காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸில் ரியல் பார்ட் நெகட்டிவாக இருந்த காரணத்தினால் இந்த ரியல் செயல்பாடுகளின் இயக்கம் 0 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்டை நோக்கி நகரும் புள்ளிகளின் இயக்கமாக இருந்தது. அவற்றின் ட்ரெஜெக்டரிஸ் ஸ்பைரல்ஸாக இருந்தன. அந்த ஸ்பைரல்ஸ் 0 என்ற புள்ளியை சுற்றி வந்தது என்பதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0 என்பது ஸ்பைரல் சிங்க் என்று குறிப்பிடுவோம். அதுவே dx by dt equal to ax of t என்ற லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டு மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆக இருந்து அவற்றின் ரியல் பார்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஃபேஸ் போர்ட்ரேட் அமைப்பு இவ்வாறாக இருக்கும். ஆனால் எல்லா நகரும் துகள்களும் அந்த ட்ரெஜெக்டரியில் வழியாக செல்லும் ஸ்பைரல்ஸ் அரவுண்ட் தி ஆரிஜினாக இருக்கும். ஆனால் அவை ஆரிஜினை விட்டு வெளியே செல்வதாக இருக்கும். எனவே அந்த நிகழ்வில் 0 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்டை ஸ்பைரல் சோர்ஸ் என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது நாம் அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் x' = ax என்ற லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. x = e power lambda t into வெக்டர் v என்ற அமைப்பில் தீர்வை எடுத்துக்கொண்டு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமாக இதை மாற்றி இந்த மேட்ரிக்ஸ் ஏயின் ஐகன் வேல்யூஸையும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ ஐகன் வெக்டர்ஸையும் கண்டுபிடித்து தீர்வை எழுதலாம். அந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அது நிறைவு செய்யும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் λ² + 9/4 = 0 என்பதாக கிடைக்கும். அது நமக்கு λ ± i × 3/2 என்பதை கொடுக்கிறது. இந்த ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆக இருக்கின்றன. ஆனால் அதன் ரியல் பார்ட் 0வாக இருக்கிறது. அதனால் ஐகன் வேல்யூஸ் பியூர்லி இமேஜினரியாக இருக்கின்றன. அந்த இரண்டு ஐகன் வேல்யூவும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆக இருக்கின்றன. அவை λ1 = 3i/2 λ = -3i/2 என்பதாக கிடைக்கிறது. அதனால் λ1 = 3i/2 என்பதுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் கண்டுபிடிப்பதற்கு a - λ1i × வெக்டர் v1 = 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். நமக்கு அப்பொழுது 12 - 3i/2 × v1 - 5/4 v2 = 0 என்ற ஒரு சமன்பாடும் 2v1 - 12 + 3i/2 × v2 = 0 என்ற இரண்டாவது சமன்பாடும் v1 v2 என்ற கேபிட்டல் V1 ஐகன் வெக்டரின் உறுப்புகள் நிறைவு செய்யும் சமன்பாடுகளாக கிடைக்கின்றன. இதிலிருந்து v2 = 4/5 × 12 - 3i/2 × v1 என்று எழுதினால் அது நமக்கு 4/10 - 6i/5 × v1 என்பதாக கொடுக்கிறது. எனவே v1ஐ 5 என்று தேர்வு செய்தால் அப்பொழுது v2 = 2 - 6i/5 multiplied by 5, அதாவது v2 = 2 - 6i என்று கிடைக்கிறது. எனவே கேபிட்டல் V1 என்ற ஐகன் வெக்டர் அசோசியேட்டட் வித் ஐகன் வேல்யூ λ1 = 3i/2 என்பது v1 v2 என்ற உறுப்புகளை கொண்ட ஐகன் வெக்டர். அதனால் கேபிட்டல் V1 = 5 2 - 6i என்ற இரண்டு உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்
நம்மால் x1 of t is equal to e power 3i by 2 into t multiplied by vector v1 என்பதாக எழுத முடிகிறது. உடனேயே x2 of t-ஐ எழுதிவிடலாம். ஏனெனில் ஐகன் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் உறுப்புகளும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆக இருக்கும் என்பது தெரியும். எனவே x2 of t equal to e power minus 3i by 2 into t multiplied by the eigenvector 5 2 plus 6i. இந்த 2 plus 6i என்பது 2 minus 6i என்பதின் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். அதேபோல் minus 3i by 2 என்பது lambda 2, அது கான்ஜுகேட் ஆஃப் lambda 1 ஐகன் வேல்யூ which is 3i by 2. எனவே x2 of t என்ற இரண்டாவது தீர்வையும் நம்மால் உடனடியே எழுத முடிந்து விட்டது. ஆனால் இவை இரண்டும் காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் சொல்யூஷன்ஸ். நமக்கு ரியல் வேல்யூட் சொல்யூஷன்ஸ் தான் தேவை. எனவே அந்த கரஸ்பாண்டிங் ரியல் வேல்யூட் சொல்யூஷன்ஸ் என்ன என்பதை எழுதுவோம். அது நமக்கு x1 of t equal to cos 3t by 2 plus I sin 3t by 2 into vector 5 2 minus 6i என்பதாக கொடுக்கும். எனவே இதிலிருந்து நாம் x1 of t-ஐ 5 into cos 3t by 2 plus 5i sin 3t by 2 2 cos 3t by 2 plus 6 sin 3t by 2 plus I into 2 sin 3t by 2 minus 6 into cos 3 by 2 into t என்று எழுதலாம். இப்பொழுது இதை ரியல் பார்ட் பிளஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி பார்ட் என்று பிரித்து எழுதலாம். அப்பொழுது நமக்கு ரியல் பார்ட் u of t என்பது 5 cos 3t by 2 2 cos 3t by 2 plus 6 sin 3t by 2 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக கிடைக்கும். plus I into w of t என்பது 5 sin 3t by 2 2 sin 3t by 2 minus 6 cos 3t by 2 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக கிடைக்கிறது. எனவே இப்பொழுது ரான்ஸ்கியன் ஆஃப் u of t w of t என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் நமக்கு ரான்ஸ்கியன் என்பது -30 என்று கிடைக்கிறது, which is different from 0. எனவே u of t w of t என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எனவே x of t என்று பொது தீர்வை c1 into u of t plus c2 into w of t என்று எழுதலாம். அப்பொழுது அதன் அமைப்பு c1 into u of t 5 cos 3t by 2 2 cos 3t by 2 plus 6 sin 3t by 2 என்ற காலம் வெக்டர் plus c2 into w of t என்பது 5 sin 3t by 2 2 sin 3t by 2 minus 6 cos 3t by 2 என்ற காலம் வெக்டர் என்பதாக கிடைக்கும். இது பொது தீர்வு. இதில் c1 c2 என்ற இரண்டு தன்னிச்சையான மாறிலிகள் உள்ளடக்கி இருக்கின்றன. இப்பொழுது நாம் ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்ய பார்ப்போம். x of 0 equal to -1 -2 என்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை இதில் உபயோகித்தால் நமக்கு c1 into 5 2 plus c2 into 0 minus 6 என்ற காலம் வெக்டர் that is equal to -1 -2 கொண்ட காலம் வெக்டர். அது c1 equal to -1 by 5 2c1 minus 6c2 equal to -2 என்று கொடுக்கிறது. அதனால் c1 equal to -1 by 5 என்பதை இதில் உபயோகித்தால் அது c2 equal to 4 by 15 என்று கொடுக்கிறது. எனவே c1 c2 என்பவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதை கொண்டு நாம் x of t என்பதை -1 by 5 into u of t plus 4 by 15 into w of t என்று எழுதலாம். அதாவது இப்பொழுது இந்த இரண்டு வெக்டர்களையும் கூட்டி நம்மால் x1 of t equal to minus cos 3t by 2 plus 4 by 3 sin 3t by 2 என்றும் x2 of t is equal to minus 2 by 5 cos 3t by 2 minus 6 by 5 sin 3t by 2 plus 8 by 15 sin 3t by 2 minus 8 by 5 cos 3t by 2 என்று எழுதலாம்.
அதாவது இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x2 of t equal to -2 cos 3t by 2 -2/3 sin 3t by 2 என்று கிடைக்கிறது. அதாவது x1 of t is equal to minus cos 3t by 2 plus 4/3 sin 3t by 2. x2 of t is minus 2 cos 3t by 2 minus 2/3 sin 3t by 2 என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது இந்த ஃபேஸ் போர்ட்ரைட்ஸ் எவ்வாறாக இருக்கும் x1 x2 என்ற ஃபேஸ் பிளேனில் என்பதை பார்க்க வேண்டும். அதனால் நாம் இந்த t-ஐ எலிமினேட் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதனால் நாம் 2x1 minus x2 என்பது என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். அதேபோல் x1 plus 2x2 என்பது என்னவாகிறது என்று பார்ப்போம். sin square 3t by 2 plus cos square 3t by 2 equal to 1 என்பதை உபயோகித்தால் நமக்கு 2x1 minus x2 the whole square into 9/100 plus x1 plus 2x2 by the whole square by 25 equal to 1 என்பதாக கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு 40x1 square plus 25x2 square minus 20x1 x2 equal to 100 என்பது trajectories in the x1 x2 plane என்பதாக கிடைக்கும். t equal to 0 என்பதில் இந்த trajectory எந்த புள்ளி வழியாக செல்கிறது என்று பார்த்தால் அது ஆரம்ப நிலை நிபந்தனையிலிருந்து தெரியும். அது -1 -2 என்ற புள்ளி வழியாக செல்கிறது x1 x2 பிளேனில். அதை இதில் சப்ஸ்டிடியூட் செய்தால் இந்த trajectory ஈக்குவேஷன் நிறைவு செய்யப்படுகிறது. அதாவது in this point -1 -2 satisfies the equation of the trajectory இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 40x1 square plus 25x2 square minus 20x1 x2 equal to 100 என்பது x1 equal to -1 x2 is equal to -2 என்று எடுத்துக்கொண்டால் நிறைவு செய்யப்படுகிறது. எனவே -1 -2 வழியாக செல்லும் trajectory இதிலிருந்தே கிடைக்கிறது. அந்த trajectory closed trajectoryயாக இருக்கிறது. அது 0 0 என்ற புள்ளியை சுற்றியுள்ள ஒரு closed trajectoryயாக இருக்கிறது. எல்லா பாதைகளும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 0 0 என்ற புள்ளியை சுற்றி இருக்கின்றன. இந்த closed trajectories correspond to complex eigenvalues with real part 0. ஏனெனில் real part 0வாக போய்விட்டது. இதனுடைய eigenvalues எல்லாம் purely imaginaryயாகவே இருந்தன. எனவே trajectories எல்லாம் closed trajectories ஆக இருக்கின்றன. அவை இந்த 0 0 என்ற புள்ளியை சுற்றி வருவதாக இருக்கின்றன. அவை இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 0 0 என்ற புள்ளியை சுற்றி வருவதாக நமக்கு கிடைக்கிறது. இந்த தீர்வுகள் கொசைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன் என்ற செயல்பாடுகளை கொண்டு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஐகன் வேல்யூஸில் ரியல் பார்ட் 0, அதனால் அந்த இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கிறது. அது e⁻i into 3/2 into t என்பதாக வருகிறது. எனவே அது cos 3t by 2 plus i sin 3t by 2 என்பதாக எழுதப்படுவதால் நமக்கு தீர்வுகள் கொசைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன் மூலம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அந்த தீர்வுகள் பீரியாடிக்காக இருக்கின்றன. 0 0 என்ற புள்ளியை சுற்றி வருவதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வில் இந்த புள்ளி 0 0 which is a critical point of the linear system என்பதை சென்டர் என்று குறிப்பிடுவோம். ஏனால் அந்த புள்ளியை சுற்றி எல்லா தீர்வுகளும் சுற்றி சுற்றி வருகின்றன. எனவே இந்த பாயிண்டை சென்டர் பாயிண்ட் என்று குறிப்பிடுவோம். இந்த சென்டர் பாயிண்ட் எப்பொழுது கிடைக்கும்?
கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் சிஸ்டமில் உள்ள மேட்ரிக்ஸ் ஏயின் ஐகன் வேல்யூஸ் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும் பொழுது நமக்கு ஃபேஸ் போர்ட்ரேட்டில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்பது சென்டர் பாயிண்டாக இருக்கும். அந்த ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை சுற்றியுள்ள க்ளோஸ்ட் கர்வ்ஸாக வரும். அந்த க்ளோஸ்ட் கர்வ்ஸை ட்ரெஜெக்டரியாக கொண்டு any particle will move on these trajectories என்பது இங்கிருந்து தெளிவாகிறது. இதுவரை நாம் பார்த்த நிகழ்வுகளின் தொகுப்பை இங்கு விவரித்திருக்கிறோம். ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆக மியூ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ நியூ என்பதாக இருந்தால், மியூ லெஸ் தேன் 0வாக இருந்தால், அப்பொழுது கிரிட்டிக்கல் பாயிண்ட் 00 என்பது ஸ்பைரல் சிங்காக இருக்கிறது. அதாவது trajectories move towards the origin as t tends to infinity, and the trajectories spiral round the origin and they go towards the origin. அதுவே lambda equal to mu plus or minus I nu என்ற காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஐகன் வேல்யூஸ் கிடைத்தால், அதில் mu பாசிட்டிவாக இருந்தால், அப்பொழுது கிரிட்டிக்கல் பாயிண்ட் 00 ஸ்பைரல் சோர்ஸாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் ட்ரெஜெக்டரிஸ் எல்லாம் 00வை சுற்றி வந்து ஸ்பைரல் செய்து கொண்டு அதை விட்டு வெளியே செல்கிறதாக வருகிறது. எனவே இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை ஸ்பைரல் சோர்ஸ் என்று கூறுவோம். மூன்றாவது நிகழ்வாக lambda is equal to mu plus or minus I nu என்பதாக இருந்து அதில் ரியல் பார்ட் மியூ ஈக்குவல் டு 0வாக இருந்தால், ஐகன் வேல்யூஸ் பியூர்லி இமேஜினரியாக இருக்கின்றன. அந்த சமயத்தில் ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் கர்வ்ஸாக இருக்கின்றன. அவை கிரிட்டிக்கல் பாயிண்ட் 00வை சுற்றி சுற்றி வருகின்றன. அப்பொழுது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 00 என்பதை சென்டர் என்று குறிப்பிடுவோம். நாம் dx by dt equal to ax of t என்ற லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டால், அவற்றின் தீர்வின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள ப்ராப்ளமை மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமாக மாற்றி அந்த தீர்வின் அமைப்பை கண்டுபிடித்து அதிலிருந்து இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம். முக்கியமான சில நிகழ்வுகளை உதாரணங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். அவை ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரியல் டிஸ்டிங்க்டாக இருந்தால், they are of the same sign ஆக இருந்தால், அல்லது are of the opposite signs ஆக இருந்தால், அப்பொழுது ஃபேஸ் போர்ட்ரேட்ஸின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் பார்த்து புரிந்து கொண்டோம். மேலும் ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆக இருந்தால், ரியல் பார்ட் நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ இருந்தால், அப்பொழுது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்று கண்டுகொண்டு பின்னர் அதை பொறுத்து அந்த ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எவ்வாறாக இருக்கும் என்றும் பார்த்தோம். அதிலிருந்து அந்த அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம். மேலும் ஐகன் வேல்யூஸ் பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் ஃபேஸ் போர்ட்ரேட் எவ்வாறு க்ளோஸ்ட் கர்வ்ஸாக இருக்கும், அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை சுற்றி சுற்றி வரும் என்பதையும் பார்த்தோம். மேலும் சில நிகழ்வுகள் இருக்கின்றன. அவை ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்தால் அந்த நிகழ்வின் போது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும், ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். இதை நாம் அடுத்த வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம்.